உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா அம்மா, நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்கம்மா, ஹாப்பியா இருங்க. நான் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். அம்மா, இன்னும் 3 monthsல நீங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுவீங்க. யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கூட நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அதுவும் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் 3 monthsல நீங்க பக்காவா ரெடி ஆயிடுவீங்க. ஆமாமா, சோ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. காட் இட்? எப்பவும் சிரிச்ச முகமா இருங்க. சரிப்பா. அம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேம்மா. கடவுள் உங்களை காப்பாத்தி திரும்ப கொண்டு வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன் சுடர். இங்க இருந்து நான் பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. மா, நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. இதோ. அம்மா, நான் எடுத்துட்டு வரேம்மா, இருங்க. ஏய், அந்த ஜக்க கொடு. நான் எதுக்கு கொடுக்கணும்? அம்மா என்கிட்ட தான் தண்ணி கேட்டாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க. அவங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா ஜக்க கொடு. முடியாது சார், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அம்மாக்கு நான் தான் தண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். உங்ககிட்ட எல்லாம் பேசினா வேலைக்காகாது. குடுன்னு சொல்றேன்ல. விடுங்க சார், விடுங்க சார், சொல்றா விடுங்க கேளு. சார், குடு. விடுங்கன்னு சொல்றேன்ல சார். நான் தான் சொல்றேன்ல. அம்மா, தண்ணி இந்தாங்கம்மா. அம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கே ஐயாவும் சுடரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க எப்படி இவங்க ஒத்துமையா வாழ போறாங்கன்னு தெரியலையம்மா. எனக்கும் அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு ராமையா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் காசி அம்மா கிட்ட குறி கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாவது எழில் மனசு மாறிடும்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் எழில் சுடர் மேல அதே கோபத்தோட தான் இருக்கா. இவங்க 2 பேரையும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சுடர் இந்த வீட்டுக்கு தாலி கட்டிட்டு வந்த மருமக. இந்த வீட்டுல அந்த பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்தாதாம்மா இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த அம்மா எழிலையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகலன்னு சந்தோஷமா மாறுச்சுமா. அது உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா ஏற்படுத்தின அதே சந்தோஷத்தை இப்ப திரும்பவும் சுடரால தான் ஏற்படுத்த முடியுமா? எப்படியாவது எழிலையாவையும் சுடரையும் நாம ஒண்ணு சேர்க்கணுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.